என் நாவினால் பாவஞ்செய்யாதபடிக்கு நான் என் வழிகளைக் காத்து. துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்குமட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. நான் மவுனமாகி ஊமையனாயிருந்தேன். நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. சங்கீதம் 39:2. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். சங்கீதம் 39:3. கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும். என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். சங்கீதம் 39:4. இதோ என் நாட்களை 4 விரற்கடையளவாக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போலிருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். சங்கீதம் 39:5. வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ஆஸ்தியைச் சேர்க்கிறான். யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். சங்கீதம் 39:6. இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. சங்கீதம் 39:7. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலுமிருந்து என்னை விடுதலையாக்கும். மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். சங்கீதம் 39:8. நீரே இதைச் செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மவுனமாயிருந்தேன். சங்கீதம் 39:9. என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும். உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். சங்கீதம் 39:10. அக்கிரமத்தினிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிறபோது. அவன் வடிவை பொட்டரிப்பை போல் அழிய பண்ணுகிறீர். நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே. சங்கீதம் 39:11. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு. என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும். என் கண்ணீருக்கு மவுனமாயிராதேயும். என் பிதாக்களெல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். சங்கீதம் 39:12. நான் இனி இராமற் போகுமுன்னே தேறுதலடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும. சங்கீதம் 39:13.